ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ரோஜா மினி vlog. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஒரு கோழி மிளகு வறுவல் பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன், ஒரு சின்னதாக பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது வணங்குற அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். இதை நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வறுவல். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சேர்க்க வேணாம். இது சிக்கனில் இருக்க தண்ணியை நல்லா வெறும் தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். தெளித்து ஒரு 10 minutes நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுடும். சிக்கனை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வணக்கி விடுங்க. இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால நமக்கு பெப்பரோட ஃப்ளேவர் தான் நிறையா வேணும். அதனால பெப்பர் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா சிக்கனோட கலந்துருங்க. ஒரு 2 minutes நல்லா வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் நம்மளோட கோழி மிளகு வறுவல். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.